மெந்தி கட்டி ஓடி ஓடி வாராய் எந்தன் தாமரை கண்ணாடி ஆடி வாராய். குருமுகமனதீத்ய பிராகவேதானசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கமாதாதுகாமஹ ஸ்வசுர அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாக்ஷாத் விஜகுலதிலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமி. விண்ணா தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்னொருகால் சொன்னார்களற் கமலம் சூடினோம் முன்னால் கிழியறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மையினிற் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து. பாண்டியன் கொண்டாட பட்டல் விரான் வந்தான் என்ன ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து. வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான். பாண்டியராஜா சபையில பெரியாழ்வார் அப்படி வேண்டிய வேதங்களை எல்லாம் எடுத்துரைத்தார். அவருக்கு எந்த விதமான வேதமும் தெரியாது, அதுதான் உண்மை. குருமுகம் அனதீத்ய பிராகவேதான சேஷம். குருமுகமாக எந்த வேதத்தையும் அத்தியனம் பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது நந்தவன கைங்கரியமே பண்ணி கொண்டிருந்த பெரியாழ்வாருக்கு பகவான் அப்படி ஒரு கட்டாட்சத்தை பண்ணினான். அவரோட நாவிலே அத்தனை வேதங்களையும் தானே எடுத்துரைத்தான். பெரியாழ்வாரை ஒரு கருவியாக வைத்துக் கொண்டு எம்பெருமான் அவருக்கு அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணினார். வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடையவற்றுன்னு பெரியாழ்வாருடைய தனியனது. அப்பேற்பட்ட பெரியாழ்வார் அருளி செய்த பெரியாழ்வார் திருமொழியை நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதிலே கண்ணனுடைய அவதார சிறப்புகளை எல்லாம் அனுபவித்தோம். கண்ணனுடைய திருவடி முதல் திருமுடி வரை உள்ள அவயவ சோவைகளை, அந்த அழகை எப்படியெல்லாம் பெரியாழ்வார் அனுபவிச்சார் யசோதை பாவத்துல அப்படிங்கிறதையும் நம்ம நேத்திக்கு அனுபவித்தோம். இன்று அந்த கண்ணனம்பெருமானை சாட்சாத் நாராயணனே இங்கு கண்ணனாக அவதாரம் பண்ணியிருக்கானே, அவனை அந்த குழந்தைய எப்படியெல்லாம் நம்ம தாளாட்டலாம். அதான் தாளாட்டு பருவம்னே பேரு இருக்கு. எப்படி கண்ணனை தொட்டில் இட்டு தாளாட்டுறா, கோபிகையில கூப்பிட்டு அந்த குழந்தையுடைய அழக எல்லாரும் பாருங்கோன்னு கூட்டா போன பதிகத்துல. திருவடி அழக பாருங்கோ, கனைக்கால் அழக பாருங்கோ, திருவரையை பாருங்கோ, கொப்புழை பாருங்கோ, அவனுடைய கண்ணழக பாருங்கோ அப்படின்னு சொல்லி கூட்டவள். அதன் பிறகு கண்ணனை தொட்டிலிட்டு தாளாட்டுகிறாள். யசோத தாளாட்டுறத போல பெரியாழ்வார் தாளாட்டுகிறார் கண்ணனை. அந்த பதிகம் தான் பெரியாழ்வார் திருமொழியில 3வது பதிகம். மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் வேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் வாணி குரலனே தாலேலோ ஐயமலந்தானே தாலேலோ. மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி பெருமானுக்காக தேவதைகள் எல்லாரும் கொண்டு ஒரு பரிசல்களை சமர்ப்பிக்கிறாளாம். நான் பகவான் கொடுத்ததுதான் எல்லாருக்குமே. பகவான் கொடுத்ததுன்னு இல்லாம நம்ம பகவானுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவதைகள் எல்லாம் என்ன பண்றாளாம், பிரம்மா, ருத்ரன், வருணன், குபேரன், இந்த மாதிரி தேவதைகள் எல்லாரும் பகவானுக்கு ஒரு பரிசு பொருட்களை கொடுத்து சமர்ப்பிக்கிறாளாம். இதுல முதல் பாசுரத்துல பிரம்மா, நான்முகக் கடவுளான பிரம்மா. ஏன்னா பிரம்மாவை எம்பெருமான் தன்னுடைய கொப்பூழ் கொடியிலிருந்து படைத்தான். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான் முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான். பெருமான் முதல்ல பிரம்மாவைதான் சிருஷ்டி பண்றார். இவருக்கு வேதங்களை எல்லாம் கொடுத்து, இந்த அண்டங்களை சிருஷ்டி பண்ணி கொடுத்து, வேதங்களை கொடுத்து,
இந்த வேதங்களை வைத்து கொண்டு இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ண சிருஷ்டி பண்ணபடி தான் ஒரு பதவியை கொடுக்குறான். பதவியை கொடுத்து அவருக்கு அதை செய்ய சொல்றான். அப்பேற்பட்ட இந்த அண்டங்களை ஆளக்கூடிய ஒரு பதவி அண்டாதிபத்தியம் அப்படின்னு சொல்லு. இந்த அண்டாதிபத்தியம் யாரால கிடைச்சது? சாட்சாத் நாராயணனால கிடைச்சது. இந்த நாராயணன் தானே கண்ணன். அதனால இந்த பதவிக்கு தகுந்த மாதிரி அந்த கண்ணனுக்கு பரிசு கொடுக்கணும். அதுக்கு தகுதி உடைய பரிசுன்னா ஒரு பெரிய பரிசு. என்ன பரிசு? ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில். ஆணி பொன்னா பத்திரமாட்டு தங்கம். பத்திரமாத்து தங்கத்தினால செய்யப்பட்ட ஒரு பெரிய தங்க தொட்டில். அந்த தங்க தொட்டில் தான் அவனுக்கு ஏற்புடையதாக இருக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட பெரிய பதவியை கொடுத்திருக்காரு. பெரிய பதவியை கொடுத்தவாளுக்கு போய் சின்ன பொருளவே கொடுப்பாளா? இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் பகவான் நமக்கு படி இழக்கிறானால உடனே போய் அதுக்கு ஒரு 100 ரூபாயாவது சமர்ப்பிக்கிறோமோ இல்லையோ? பிரம்மாக்கு இந்த அண்டத்தை ஆளக்கூடிய பதவியே கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு தகுதியான ஒரு பரிசு பொருட்களான கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க தொட்டில், ஆணி பொன்னால் செய்த பண்ண சிறு தொட்டில், வேணி உனக்கு பிரமன் விடுதந்தான். பிரம்மா இந்த கண்ணனுக்காக இந்த தொட்டில கொடுத்தாராம். இந்த தொட்டில் எப்படியெல்லாம் இருக்கான்? மாணிக்கம் கட்டி, வைரம் இடை கட்டி, மாணிக்கத்தையும் வைரத்தையும் மாத்தி மாத்தி பதிச்சிருக்காளாம் அந்த தங்க தொட்டில்ல. மாணிக்கம்ங்கிறது சிவப்பு நிறத்துல உள்ள கல்லு, வைரம்ங்கிறது வெள்ளை நிறத்துல உள்ள கல்லு. இந்த சிகப்பு கல்லையும் வெள்ளை கல்லையும் மாத்தி மாத்தி அப்படி பதிச்சு இந்த தொட்டில அப்படி பண்ணிருக்காளாம். ரொம்ப அற்புதமான தொட்டில். அந்த தொட்டில்ல கண்ணனை போட்டிருக்கா யசோத. சொல்ற வேணி உனக்கு பிரமன் விடுதந்தான். பிரம்மா கொண்டு வந்து இந்த தொட்டில போட்டார். இது எப்படி யசோதைக்கு தெரியும்? சாட்சாத் பெருமான் தான் அத்தனை தேவதைகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றவன். அப்படி தேவதைகளை எல்லாம் நிர்மாணம் பண்றவன். அந்த தேவதைகளுக்கெல்லாம் தலைவனான பிரம்மா கொண்டு வந்து தொட்டில கொடுத்தாங்க. யசோதைக்கு தெரியாது, ஆனால் பெரியாழ்வாருக்கு தெரியும். பகவான் அப்படி பெரியாழ்வாருக்கு அத்தனையும் காட்டி கொடுத்தார். அப்படியே பிரம்மா கொண்டு வந்து தொட்டில்ல சொல்றார், மாணி குரலனே தாலேலோ. குரலன் அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்தியின் இடத்துல வாமனனாக திருவிக்கிரமனாக உயர்ந்தானே, அவனுக்கு வாமனனுக்கு குரலன்னு பேர். மாணிக்குரலனே தாலேலோ. உலகமத்தெல்லாம் அளந்தானாம் வாமன ரூபமாக கொண்டு. ஏன்னா அத்தனை உலகமும் எம்பெருமானோடதுதான். இருந்த போதிலும் மகாபலி சக்கரவர்த்தியின் இடத்துல தானம் வாங்குவது போல ஒரு பாவனை தான். ஏன்னா 7 லோகத்துக்கும் அதிபதி சாட்சாத் எம்பெருமான். அப்படி இருக்கும் பொழுது இந்திரன் தன்னுடைய செல்வத்தை இழந்தான், தன்னுடைய பதவியை இழந்தான்னு சொல்லி இந்திரன் பகவான் இடத்துல போய் பிரார்த்திச்சான். இந்திரனுக்காக தன்னை தானே தாழ்த்தி கொண்டு இந்த பகவான் இடத்துல அவர் இந்திரனுக்காக தன்னை தாழ்த்திண்டு மகாபலி சக்கரவர்த்தி இடத்துல போய் தானம் வாங்கினாராம். தானம் வாங்கி என்ன பண்ணினார்? தானம் இவருடைய உலகம், யாரு சொத்தை யாரு ஆள்றது இருந்த போதிலும் தன்னை தாழ்த்தி கொண்டு தானம் வாங்குவது போல வாங்கி உலகத்தையே அளந்தானே. வெய்யமலந்தானே தாலேல ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி. ஆண்டார் சொல்றாளே, அப்படி ஓங்கி உயர்ந்து உலகத்தை எல்லாம் அளந்தான். இந்த வையம் அளந்தானே நீ தூங்குவாயாக அப்படின்னு சொல்றான். இந்த வையமளந்த எம்பெருமானே, எங்களுக்காக இந்த தேவதைகளுக்காக என்ன உபகாரம் பண்ணின? அப்படி மகாபலி சக்கரவர்த்தியின் இடத்துல போய் இந்த உலகத்தை வாங்கி கொடுத்தியே, அதற்கு இதெல்லாம் இந்த சமர்ப்பணம் எல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அப்பேற்பட்ட வையமளந்த எம்பெருமானே, நீ நன்றாக தூங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல் பாசுரத்துல தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரத்துல உடையார கனமணியோடு
ஒன்மாதுளம்பூ இடவிரவிகோத்த எழில்தழ்கினோடு உடையேறு காபாலி ஈசன் விடுதந்தான் உடையாய் அழேலழேல் தாலேலோ உலகமலந்தானே தாலேலோ. உடையார் கனமணியோடு தங்கத்தினாலான கணக்கக்கூடிய மணியோட யாரு கொண்டு வந்து கொடுக்குறாருன்னா விடையேறு காபாலி. விடைனா எருது, ரிஷபத்தை வாகனமாக கொண்ட காபாலி. காபாலினா கபாலி. கபாலினா யாரு? ருத்ரன். ருத்ரனுக்கு இன்னொரு திருநாமம் என்ன? சிவன். அந்த சிவபெருமான் கொண்டு வந்து என்ன கொடுக்குறான்? ஈசன் விடுதந்தான். ஈசன்கிற பேர் அவருக்கு எப்படி வந்ததுன்னா, பகவான் வந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ருத்ரனுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். மிகப்பெரிய தேவதை. அந்த தேவதைக்கு பகவான் அனுக்கிரகம் பண்ணினார். அதனால அவனுக்கு ஈசன்கிற திருநாமம். அப்படி எருதை வாகனமாக கொண்ட காபாலி. காபாலின்னு சொல்ற, கபாலின்னு ஏன் கபாலிங்கிறா? கையில கபாலம் ஒட்டின்னு இருந்ததுனால ருத்ரனுக்கு கபாலின்னு ஒரு பேர். எப்படி கபாலம் ஒட்டி கொண்டது? தன்னுடைய தகப்பனார் பிரம்மா. பிரம்மாக்கு 5 தலை இருந்தது. அதுல ஒரு தலையை கிள்ளினாராம் ருத்ரன். அப்படி கிள்ளும் பொழுது பிரம்மா சாபம் கொடுக்கிறார், உன் கையிலே அது ஒட்டி கொள்ளட்டும். அதுக்கப்புறம் அந்த கையிலே கபாலம் இருந்ததுனால அவரால் எந்த காரியத்தையும் செய்ய முடியல சிவன்னால. உடனே பகவான் இடத்துல போய் பிரார்த்திக்கிறார். உடனே பகவான் என்ன அனுகிரகம் என்றார்? பத்ரீகாசிரமத்துல பத்ரிநாராயணன்கிற எம்பெருமான் அவருக்கு தன் திருமார்பிலிருந்து, எம்பெருமான் தன்னுடைய திருமார்பிலிருந்து வாசநீரை அந்த கையில தெளிக்க, உடனே அந்த கபாலமாகப்பட்டது கையிலிருந்து விலகியது. அதற்கும் அந்த ருத்ரனுக்கும் அனுக்கிரகம் பண்ணினான். அதனால இந்த இடத்துல கபாலிங்கிற பேரு. இந்த விடையேறு காபாலி ஈசன் விடுதந்தான். இப்படி பகவான் நமக்கு பரம கிருபை பண்ணிருக்கானே, அவன் குழந்தையா வந்து பிறந்திருக்கானே, அவனுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரன் என்ன கொண்டு கொடுக்கிறாராம்? உடையார கனமணியோடு ஒன்மாதுளம்பூ இடை விரவிகோத்த எழில் தெழ்கினோடு. இடை விரவிகோத்த அப்படின்னா என்ன? இந்த திருவரையில சாத்தக்கூடிய மாதுளம்பூ, இந்த மாதுளம் புஷ்பம் போல இருக்கக்கூடிய ஒரு ஆபரணம். அந்த மாதுளம் மட்டும் எப்படி இருக்குமோ அதே போல ஒரு ஆபரணத்தை போத்துன்னு வந்து இடுப்புல, எப்படி பகவானுக்கு இடுப்புல கட்டுவாள் இல்லையோ, அந்த ஆபரணத்தை அரைவடம், அந்த அரைவடத்தை கொடுக்கிறானாம். எருதை வாகனமாக கொண்ட சிவபெருமான் அப்படின்னு சொல்லு. உடையார் கனமணியோடு நன்னா கனக்கக்கூடிய தங்கத்தினாலான மாதுளம்பூ புஷ்பத்தை ஒத்த அந்த அரைவடம். அதை கொண்டு வந்து யாரு கொடுக்கிறார்? சாட்சாத் ருத்ரனையே கொண்டு கொடுக்கிறார். உடையாய் அழேல் அழேல் தாலேலோ. உடையாய்ங்கிறதுக்கு ரொம்ப அர்த்தம், அற்புதமான அர்த்தம். என்னன்னா, இந்த தொட்டிலோ இந்த ஒரு திருவரைக்கு ஒரு அரைவடமோ இதெல்லாம் இவர்கள் கொடுக்கறதுனால அவனுக்கு ஒண்ணும் இல்ல, இத்தனையும் உடையவன் அவனே அப்படிங்கிறார். உடையாய் அழேல் அழேல் தாலேலோ. இவர்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்கறதுனால இவர் உடையவன் இல்லையா, எல்லாத்தையும் உடையவன் என்பதனால் இந்த சர்வ லோகத்துக்கும் அதிபதிய வந்தானே, சர்வத்துக்கும் சர்வ சொத்துக்கும் அதிபதியான அவனே உடையவன். அதனால சொல்றாராம், உடையாய் அழேல் அழேல். அழாதேப்பா அழாதேப்பா குழந்தை, நீ தூங்கு, நன்னா தூங்கு அப்படின்னு சொல்றார் பெரியாழ்வார். உடையாய் அழேல் அழேல் தாலேலோ உலகமலந்தானே தாலேலோ. அடுத்த பாசுரத்துல எந்தம்பிரானார் எழில் திருமார்வர்க்கு சந்தமழகிய தாமரைத்தாலர்க்கு திறந்தானும் எழிலுடைக்கின்கினே தந்துவனாய் நின்னான் தாளேலோ தாமரை கண்ணனே தாளேலோ. பிரம்மா கொண்டு கொடுத்தாச்சு, சிவன் கொண்டு கொடுத்தாச்சு, அடுத்தது இந்திரன். நம்ம போய் ஏதாவது எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்தம்பிரானார். பிரான்னாலே உபகாரகன்னு ஒரு அர்த்தம்.
பெருமான் தான் எல்லாருக்கும் உபகாரகன். இந்திரனுக்கு எவ்வளவோ உபகாரம் பண்ணிட்டு பல இடத்துல செல்வத்தை தோத்துடுவான், யுத்தத்துல தோத்துடுவான், செல்வத்தெல்லாம் இழந்த துர்வாசருடைய சாபத்தினால அத்தனை செல்வத்தையும் இழந்தான். பகவான் வந்து அனுகிரகம் பண்ணி கடலை கடைந்து அவருக்கு மீண்டும் செல்வத்தை அமிர்தத்தை கொடுத்து செல்வத்தை பெற்றுக் கொடுத்தான் எம்பெருமான். இப்படி பல உபகாரம் பண்ணியிருக்கான் பகவான் இந்திரனுக்கு. அதனால இந்திரன் அதற்கு பிரத்யுபகாரமாக ஏதாவது ஒன்று சமர்ப்பிக்கணுமோ இல்லையோ. அதனால என்ன சொல்றாராம், எழில் திருமார்வர்க்கு, திருமார்பு, திருநா மகாலட்சுமி தாயார் உரைகின்ற இடம் எம்பெருமானுடைய திருமார்பு. மார்பகம், திருமார்பகம்னா ஸ்ரீ என்ற பெரிய பிராட்டியார் உரைகின்ற இடம். அதனால ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் அப்படின்னு திருமார்பு. அந்த திருமார்புல எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற அழகிய மார்பு. எந்தம்பிரானார் எனக்கு உபகாரகமான பிரான் சந்தமழகிய தாமரை தாளர்க்கு, தாமரை போன்ற திருவடி. தாமரை புஷ்பம் என்ன ஒரு அழகா இருக்கும், அப்பேற்பட்ட திருவடியை உடையவன் அந்த எம்பெருமானுக்காக இந்திரன் என்ன கொண்டு வந்தான், இந்திரன்தானும் எழிலுடை கிண்கிணி. அப்படி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய தங்கத்தினாலான கிண்கிணி. கிண்கிணிங்கிறதுக்கு கிலுகிலப்பெண்ணும் சொல்லலாம், சதங்கைன்னும் சொல்லலாம். இடுப்புல கட்டக்கூடிய ஆபரணத்துக்கும் கிங்கினின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆபரணத்தை கொண்டு வந்து கொடுத்தானா. தந்து உவனாய் நின்னான், தந்தான். எப்படி உவன் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. உவன்னா இவன், அவன், உவன். இவன்னா அருகில் உள்ளவனுக்கு இவன்னு சொல்லுவா, அவன்னா தூரத்துல உள்ளவனுக்கு அவன்னு பேரு. உவன்னா இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் நடுவுல இருக்கான் பாருங்க. அருகிலும் இல்ல தூரத்திலும் இல்ல, இப்படி நடுவுல நிக்கிறவனுக்கு உவன்னு பேரான். நான் பிரம்மா பக்கத்துல வந்துட்டார், ருத்ரன் பக்கத்துல வந்துட்டார். ஆனா இந்திரனுக்கு கொஞ்சம் பயம். அதனால என்ன பண்ணானா, தள்ளி நின்னுண்டானாம். அதனால தந்து உவனாய் நின்னான், தள்ளி நின்னுண்டு கொடுத்து அனுப்பிச்சானா அந்த கிங்கினிய. எழிலுடை கிண்கிணி, ரொம்ப அழகான கிங்கினி அது. தாமரை கண்ணனே தாலேலோ, தாமரை போன்ற கண்ணழகை உடையவன் எம்பெருமான். தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினின்னு ராமானுஜர் சொல்லுவார். எம்பெருமானுடைய திருக்கண்கள் தாமரையை ஒத்தது அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட தாமரை கண்ணனே நீ உறங்குவாயாக அப்படின்னு இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். அடுத்தது சங்கன், சங்கின் வலம்புரியும் சேவடி கிண்கினியும் அங்கை சரிவலையும் நானும் மறை தொடரும் அங்கன் விசும்பில் அமரர்கள் போத்தந்தார் செங்கட் கருமுகிலே தாலேலோ தேவகி சிங்கமே தாலேலோ. சங்கின் வலம்புரி, அதாவது இது யார் வந்து கொடுக்குறான்னா, மத்த தேவதைகள் எல்லாம் பகவானுக்கு நம்மளால முடிஞ்சது சமர்ப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இப்ப நம்ம வந்து கோவில்ல போய் ஒரு வாழைப்பழத்தை சமர்ப்பிக்கிறோம், ஒரு ரொம்ப வசதி உள்ள ஒரு ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வரா, மாதுளம் பழம் வாங்கிட்டு வரா, கல்கண்டு வாங்கிட்டு வரா. இது எல்லாமே நம்மளோடதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இது எல்லாமே அவன் கொடுத்தது. நம்ம கொடுத்தோம்னு சொல்றோமே, நம்ம கொடுக்கல, அவன் கொடுத்ததை அவனுக்கு சமர்ப்பிக்கும். அதே போலதான் இந்த தேவதைகளுக்கெல்லாம் பகவான் கொடுத்திருக்கான். அத கொடுத்ததை பகவானுக்கு இவர்கள் சமர்ப்பிக்கிறார்கள். இந்த இடத்துல என்ன சொல்றார், சங்கின் வலம்புரியும், வலம்புரி சங்கு, இந்த வலம்புரி சங்கு கொண்டு வந்து கொடுக்கிறா. யார் கொடுக்கிறான்னா, அங்கன் விசும்பில் அமரர்கள் போத்தந்தார், மற்றைய தேவதைகள் எல்லாரும் வரலாம். எல்லாரும் வந்து என்ன பண்றா, வலம்புரி சங்கு கொடுக்கிறா. அடுத்தது சேவடி கிண்கினியும், திருவடியில போடக்கூடிய சதங்கை, அந்த கொலுசுன்னு சொல்லுவாளே அந்த கொலுசை கொடுக்கிறா. அதுக்கப்புறம் அங்கை சரிவலையும், அந்த கைகள்ல போடக்கூடிய வளையல்கள், அந்த வளையல்களை கொடுக்குறா. நானும் அரை தொடரும், நானும்னா அந்த அரைஞான் கயிறு, தோல் வலைகள், அதுக்கப்புறம் நானும் அரை தொடரும், அந்த திருவரையில சாத்தக்கூடிய ஒரு தங்க மாலை. இப்படி எல்லாத்தையும் எல்லாரும் என்ன சேர்ந்து கொடுக்கலாம். அங்கன் விசும்பில் அமரர்கள் போத்தந்தார், அவர்கள்லாம் அங்கிருந்து கொடுத்து அனுப்பினார்களாம். தள்ளி நின்றாவெல்லாம், பூமியில கால வைக்கல,
ஏன்னா இந்த பூலோகத்துல கால வைக்க கூடாது, இதா அழுக்கு பதிந்த விபூதி. இங்க வந்தா இந்த தோஷம் நம்மளை ஒட்டின்றுன்னு அப்படி தள்ளி நிப்பாளாம் வாழாம். பூமியில காலே வைக்க மாட்டாளாம். அப்பேற்பட்ட தேவர்கள்லாம் என்ன பண்றா, செங்கட் கருமுகிலே தாலேலோ, செங்கன் கருமுகிலே சிவந்த திருக்கண்களை உடைய பெருமானே, ஏ கருமுகிலே, கருமுகிலேன்னு என்ன, கருநிறம் உள்ள மேகத்தை போன்ற நிறத்தை உடைய, அந்த மேகத்தை ஒத்த திருமேனியை உடைய கண்ணன் பெருமான பார்த்து சொல்றா, தேவகி சிங்கமே தாலேலோ. யசோதை இளஞ்சிங்கம்னு சொல்லுவா திருப்பாவையில. இந்த இடத்துல தேவகி சிங்கம், தேவகியாலே அடக்கி ஆள முடியாதான் கண்ணன். அப்பேற்பட்ட ஒரு சிங்கக்குட்டி போல இருப்பானா, அந்த சிங்கத்தை பார்த்து சொல்றா, தேவகி சிங்கமே தாலேலோ, நீ உறங்குவாயாக அப்படின்னு சொல்லி. அடுத்த பாசுரத்துல, ஓதக்கடலின் ஒலிமுத்தி நாரமும் சாதி பவலமும் சந்த சரிவலையும் மாதக்கவென்னு வருணன் விடுதந்தான் சோதி சுடர் முடியாய் தாலேலோ, சுந்தர தோலனே தாலேலோ. இது யாருன்னா என்னமா, எழிலா திருமார்புக்கு அது சொல்லலையே மாமி. எழிலார் எழிலார் திருமாருக்கு ஏற்கும் இவையன்னு அழகிய ஐம்படையும் ஆரமும் கொண்டு வழிவில் உடையான் வயிற்றிரவனன் தொடுதுவனாய் நின்னான் தாலேலோ, தூமணி வண்ணனே தாலேலோ. இது யாருன்னா, அதாவது முதல்ல பிரம்மா கொடுத்தாச்சு, ருத்ரன் கொடுத்தாச்சு, இந்திரன் கொடுத்தாச்சு, மற்ற தேவதைகள் எல்லாம் அவளால முடிஞ்ச பரிசு பொருட்களை கொண்டு வந்து பகவான் இடத்துல சமர்ப்பிச்சுட்டான். இது எழிலார் இது வந்து வைச்சிரவணன். வைச்சிரவணன்னா குபேரனை சொல்றான். குபேரன் வந்து பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு வரானாம். வழுவில் கொடையான் வைச்சிரவணன் அப்படின்னு சொல்றான். வழுவில் கொடையான்னா குற்றமற்ற கொடையாளி. எல்லாரும் கொடுத்தேன்பா, நான் தான் கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன்பா. இது எல்லாமே பகவான் கொடுத்தது, நம்ம கொடுத்தது இல்ல. அந்த கர்வம் இல்லாமல் கொடுக்கிறதுதான் குற்றமற்ற கொடையாளி. பகவானுக்கு நான் இது செஞ்சேன். கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உபயம்லாம் எழுதியிருப்பாத்துல, உபயம்னா நாங்க உபயம் பண்ணினோம் அப்படிங்கறத பேர் எழுதி ஒட்டுறது. பேர் எழுதி ஒட்டக்கூடாதுன்னு சொல்லுவா. கொடுக்கறது இந்த வலது கையில கொடுக்கறது இடது கைக்கே தெரியக்கூடாது. பகவானுக்கு சமர்ப்பிக்கிறத அவன் கொடுக்கறத அவனுக்கு கொடுக்குறோம், இது எதுக்கு எல்லாருக்கும் பறைசாத்தணும். அதனால சொல்றாராம், இந்த வைசிரவணங்கிறவர் குபேரங்கிறவர் வழுவில் கொடையான், கொடையாளியான், குற்றமற்ற கொடையாளி. நான் தான் கொடுத்தேன்னு கிடையாது, அப்படி மாறு தட்டிக்க மாட்டாராம். சொல்ற வழுவில் கொடையான் எழில் திருமார்புக்கு. திருமார்புன்னா மகாலட்சுமி உறைந்து எழுந்தருளுகின்ற இடத்துக்கு அந்த மார்பு திருமார்பு. அது மிகவும் அழகான திருமார்பு. அந்த திருமார்புக்கு இதுதான் ஏற்கும் அப்படின்னு சொல்லி அழகிய ஐம்படைத்தாலின்னு முன்னாடி குழந்தைகளுக்கெல்லாம் போடுவா. அது ரக்ஷைக்காக, இந்த குழந்தைக்கு எதுவும் ஏற்படாம இருக்கணும், கண்ணெரிச்சல் படாமல் இருக்கணும்னு இந்த ரக்ஷைக்காக அந்த ஐம்படைத்தாலிய போடுவா. இந்த கண்ணனம்பெருமானுக்கு என்ன கண்ணெச்சல் படும்? இது சாட்சாத் எம்பெருமான், உன்னை யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தாலும் பொங்கும் பரிவு இல்லையா பெரிய ஆழ்வாருக்கு, இந்த பெருமாள் அண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கு வில் வாள் தண்டு இந்த பஞ்ச ஆயுதங்கள் இருக்கு. சங்கு சக்கரம் வில் வாள் தண்டு இந்த பஞ்ச ஆயுதங்களை பதித்த ஒரு ஆரத்தை கொண்டு வந்து கொடுக்கணும். அழகிய ஐம்படையும் ஆரமும் கொண்டு இதெல்லாம் பதித்த ஒரு தங்கத்தினால ஒரு செய்யப்பட்ட ஆரத்தை கொண்டு வந்து இந்த வைசிரவனங்கிற குபேரன் கொடுக்கிறான். தொழுது உவனாய் நின்னான். இவன் இப்படி தள்ளிதான் நிக்கிறான். குபேரனும் இப்படி தள்ளி, உவன்னா நடுவுல நிக்கிறது, அவன்னா ரொம்ப தூரத்துல இருக்கு, இவன்னா பக்கத்துல இருக்கிறது. சொன்னேனோ இல்லையோ, அதேதான், அதே போலதான் இந்த இடத்துல அர்த்தம். உவன்னா அப்படி தள்ளி நின்னுண்டு அந்த குபேரனாகப்பட்டவன் இந்த எம்பெருமானுக்கு இந்த ஆபரணங்களை சமர்ப்பிக்கிறான். அவனிடத்துல உள்ள ஆபரணங்கள், ஏன்னா குபேரன்னா செல்வத்துக்கு அதிபதி, அத்தனை பேருக்கும் செல்வத்தை கொடுக்கறவன் இல்லையா. தங்கத்தினாலான ஆரமும் அந்த ஐம்படை தாலின்னு சொல்லக்கூடிய அந்த சங்குவில் வாழ் தண்ட பதிச்ச ஒரு பதக்கமும் சேர்த்து
எம்பெருமானுக்கு கொடுக்கறான். கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்றானா. தொழுது உவனாய் நின்னான் தாலேலோ உமணி வண்ணனே தாலேலோ. உமணி வண்ணன் தூய நீலமணி போல இருக்கானா. எம்பெருமானுடைய நிறமாகப்பட்டது நீலமணி போல ஜொலிக்கிறதாம். அந்த எம்பெருமானே நீ தூங்குவாயாக அப்படின்னு சொல்லி. அடுத்தது ஓதக்கடலின் ஒலிமுத்தினாரமும் சாதி பவலமும் சந்த சரிவலையும் மாதக்கவன் வருணன் விடுதந்தான் சோதி சுடர் முடியாய் தாலேலோ சுந்தர தோலனே தாலேலோ. இது யாரு கொடுக்குறான்னா வருணன். இந்த வருண பகவான் என்ன பண்றார், நம்ம என்ன கொடுக்கலாம், அவரு இந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த முத்துங்கிறது சமுத்திரத்துல தான் கிடைக்கும். பவழங்கள்லாம் கூட பல இடத்துல கிடைக்கும். சாதிப்பவலம் அப்படிங்கிறது மலைகள் எல்லாம் கூட கிடைக்குமா. ஆனால் இந்த கடல் இருக்கே, இந்த கடல்ல தான் உயர்ந்த முத்துக்கள்லாம் கிடைக்கும். அந்த ஓதக்கடலின் ஒளிமுத்தினாரமும் அப்படி முத்துக்களினால கோக்கப்பட்ட ஒரு ஆரத்தை கொண்டு கொடுக்கிறார். சாதி பவளமும் நல்ல ஜாதி பவளத்தையும் கொண்டு கொடுக்கிறார். அப்புறம் சாதி பவளமும் சந்த சரிவலையும் கையில போடக்கூடிய வளையல், முன்வளையல், தோல் வளையல், இந்த மாதிரி எம்பெருமானுக்கு எல்லாமே தங்கத்தினாலதான். எதுவுமே சாதாரண நல்ல உயர்ந்த ஆபரணத்தை தான் பகவானுக்கு சமர்ப்பிப்பா. அப்படி முன் கைவளை, தோல் வளையெல்லாம் சந்த சரிவலையும் மாதக்கவன், இதெல்லாம் விலையில ரொம்ப உயர்ந்த விலை. இதுக்கெல்லாம் தகுதியானவன் இவன் தான். அப்படிங்கறதுனால மாதக்கவன் வருணன் விடுதந்தான். வருணன்கிற எம்பெருமான் இந்த வருணன்கிற தேவதை, வருணன் தேவதை தானே மழை பொழியக்கூடிய தேவதை. அதனால கடல்ல இருந்து முத்துக்களையும் பவழங்களையும் சேர்த்து ஆரமாக கொண்டு வலைகளை எல்லாம் கொடுத்து இது இவனுக்கு தகுதியானது அப்படின்னு சொல்லி சோதி சுடர் முடியாய் தாலேலோ. சோதி சுடர் முடி அப்படின்னா என்ன, திருமுடி. பெருமானுக்கு ஒளி ஒளி வீசக்கூடிய திருமுடியா. அந்த ஒளி வீசக்கூடிய திருமுடினால பகவான் சொல்றான், இந்த லோகத்துக்கே அதிபதி அவன்தான் அப்படிங்கிறத காட்டக்கூடிய அந்த திருமுடி. அந்த திருமுடி எப்படி இருக்கான், பிரகாசமா வீசுறதாம். ஜோதி சுடர் முடியாய், அப்படியே பிரகாசமான ஒளியை, ஜுவலிக்கக்கூடிய ஒளியை உடைய அந்த திருமுடியை பார்த்த உடனே அதுதான் ஆதிராஜ்யத்துக்கு சூச்சகமாக சொல்லக்கூடியது. அப்பேற்பட்ட இந்த உலகத்துக்கே அதிபதி, இந்த வருணனுக்கே இத்தனையும் கொடுத்தவர் அவர்தான். இருந்த போதிலும் அவர் வருணன் கொடுக்கணும்னு கொடுக்கிறார். இந்த இடத்துல சொல்றார் ஜோதி சுடர் முடியாய் தாலேலோ. அப்படி பிரகாசமாக வீசக்கூடிய திருமுடியுடைய பெருமானே நீ தூங்குவாயாக. சுந்தரத்தோலனே தாலேலோ. சுந்தரத்தோள் அப்படின்னா பேர்பட்ட ஒரு அழகான தோல். இந்த தோலை வச்சுதானே கூர்மாவதாரம் பண்ணும் பொழுது 1000 தோலால் அலைகடல் கடைந்தான்னு சொல்லி பாசம் உண்டு. அப்படி 1000 தோலால் அலைகடல் கடைந்தானாம். இந்திரனுக்காக அமிர்தத்தை பெற்றுக் கொடுக்கறதுக்காக கூர்மாவதாரத்தை எடுத்து தானே பல ரூபத்தை எடுத்துட்டான். வாசுகி பாம்புக்கு அந்தர்யாமியாக இருந்தான், இந்திரமலைக்கு அந்தர்யாமியாக இருந்தான், அந்த தேவர்களுக்கெல்லாம் தானே அந்தர்யாமியாக இருந்தான், அந்த அசுரர்களுக்கு அந்தர்யாமியாக இருந்தான், மந்திர மலை, அந்த சமுத்திரம் எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக இருந்து தானே 1000 தோலால் அலைகடல் கடைந்தான். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவன். அப்பேற்பட்ட சுந்தர தோல், அப்பேற்பட்ட ஒரு அழகான தோலை உடையவன் அந்த எம்பெருமான். இந்த எம்பெருமானை பார்த்து சொல்றாளாம், சுந்தர தோலுடையான் சுந்தர தோலனே நீ உறங்குவாயாக அப்படின்னு சொல்றான். அடுத்தது கானார் நருந்துழாய் கை செய்த கண்ணியும் வானார் செடுஞ்சோலை கற்பகத்தின் வாசிகையும் ஏனார் மலர் மேல் திருமங்கை போத்தந்தால் ஓனே அழேல் அழேல் தாலேலோ குடந்தை கிடந்தானே தாலேலோ. குடந்தை கிடந்தான். திருக்குடந்தைங்கிற திவ்ய தேசத்துல 6ஆமுத எம்பெருமானாக அந்த சாட்சாத் கண்ணனே சயனிச்சுட்டு இருந்தானோ இல்லையோ, அந்த எம்பெருமான பார்த்து சொல்றாங்க, யாரு கொண்டு தரானா, சாட்சாத் மகாலட்சுமியே கொண்டு தரலாம். திருமங்கை போத்தந்தால்
தேனார் மலர் மேல் தேன் பெருகக்கூடிய மலரிலே உரைகின்ற அந்த திருமங்கை என்னும் சொல்லக்கூடிய ஸ்ரீமகாலட்சுமி கொண்டு வந்து பகவானுக்கு என்ன சமர்ப்பிக்கிறா? காணார் அருந்துடாய். காணார் அருந்துடாய் அப்படின்னா கானகத்திலே விளையக்கூடிய துளசி மாலை, திருத்துழாய் மாலை. பெருமானுக்கு பிடிச்சது ரொம்ப திருத்துழாய் தான் ரொம்ப பிடிக்குமா. அதனாலதான் அவனுக்கு பிடிச்சதான் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு எது பிடிக்குதுன்னு தாயாருக்கு தானே தெரியும். அந்த தாயார் சொல்லலாம், நல்ல வாசனை மிக்க அந்த திருத்துழாய் மாலை எடுத்துன்னு வந்து மாலையா கட்டுறாளாம். தானே தன்னுடைய கையினால துளசிய பறிச்சு அது மாலையா கோக்குறாளாம். தானாரன் அருந்துழாய் கை செய்த கண்ணியும், கையினால தானே திருத்துழாய் மாலையை தொடுத்து வானார் செழிஞ்சோரை கற்பகத்தின் வாசியும், அந்த கற்பக விருட்சத்துல இருக்கக்கூடிய புஷ்பத்தையும் எடுத்து அதுல ஒரு மாலை கட்டி அதை நெத்தியில சமர்ப்பிக்கிறதுக்காக அந்த மாலையும் கட்டுறா, திருத்துழாய் மாலையும் கட்டுறா. வானார் செழிஞ்சோலை கற்பகத்தின் வாசியும் தேனார் மலர் மேல் திருமங்கை போற்றும். சாட்சாத் மகாலட்சுமியை கொண்டு வந்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறாளாம் இந்த புஷ்ப மாலைய. இப்படி கோனே அழேல் அழேல் தாலேலோ. கோன்னா அவன் தான் எல்லாருக்குமே கோன், அவன் தான் அரசன். அந்த தாயாரே ஆளக்கூடிய கோன் இல்லையோ, அதனால சொல்றான் கோனே அழேல் அழேல் தான். அழாதே அழாதேன்னு தாயார் சொல்றா. ஏன் அழாதே அழாதேன்னு சொல்றா? தாயார் ஏன் அழாதேன்னு சொல்றா? ஏன்னா அகலகில்லேன் இறையுமென் அலர்மேல் மங்கை உரை மாறுபா. ஒரு க்ஷணம் கூட தாயார பெரிய மாட்டா, தாயாரும் எம்பெருமான் விட்டு பெரிய மாட்டா. அப்படி இருக்கும் பொழுது இந்த கண்ணாவதா கிருஷ்ணனா அவதாரம் அவதாரம் பண்ணும் பொழுது தாயார பிரிஞ்சுதானே வந்திருக்கு. ஒரு சில இடத்துல அப்படி தாயார பிரியும்படி ஒரு நேருகிறது இல்லையோ, இந்த இடத்துல என்ன சொல்ற, அதனால தாயார பிரிஞ்சு இருக்கிறதுனால ஒரு அழுக வந்துடுமோன்னு சொல்லிட்டு சொல்றாளாம். அழேல் அழேல், அழ வேண்டாம் அழ வேண்டாம். குடந்தை கிடந்தானே தாலேலோ. திருக்குடந்தை திவ்யதேசத்துல எப்படி சயனிச்சுன்னு இருக்கீரோ அதே போல இங்கேயும் சயனித்துக் கொள்வாயாக. குடந்தை கிடந்தானே தாலேலோ. கச்சொடு பொற்சுரிகை காம்பு கனகபலை உச்சிமணி சுட்டி ஒந்தாக நிறை பொற்பு அச்சுதனுக்கென்று அவனியால் போத்தந்தாய் அச்சு முறையுண்டாய் தாலேலோ நாராயணா அழேல் தாலேலோ. போன பாசுரத்துல சாட்சாத் மகாலட்சுமிய திருமங்கையே கொண்டு வந்து கொடுக்குறா. இந்த பாசுரத்துல கண்ணனம் பெருமானுக்காக யாரு வரா? அவனியால் போத்தந்தால். அவனின்னு பூமி பிராட்டிக்கு அவனியால்னு பேரு. அந்த பூமி பிராட்டி என்ன பண்றாளாம்? கச்சோடு பொற்சுரிகை அந்த பெருமான திருவரையில சாத்தக்கூடிய ஒரு கச்சம், இந்த அரை கச்சோட அதுல சொருகக்கூடிய ஒரு சுரிகைன்னா ஒரு வால், அந்த சின்ன வால் கத்தி மாதிரி இருக்கும். அந்த ராஜா எல்லாம் இடுப்புல சொருகிப்பா, அதுக்கு சுரிகைன்னு பேரு. அது வந்து அந்த சுரிகையை கொண்டு வரலாம். கச்சோடு பொற்சுரிகை காம்பு கனகவலை. காம்பு கனகவலை, அந்த வலைகள் எல்லாம் எம்பெருமானுக்கு கையில சமர்ப்பிக்கக்கூடிய வலைகள். அதுக்கப்புறம் உச்சி மணி சுட்டினா சுட்டி, நெத்தியில தலையில இருந்து நெத்தியில இப்படி தொங்கும், அது பேரு சுட்டின்னு பேரு. அந்த சுட்டி அந்த ஆபரணத்தையும் கொண்டு வர, எல்லாமே தங்கத்தினாலான ஆபரணங்கள். உச்சி மணி சுட்டி ஒந்தால் நிறை பொற்பு. அவ வந்து பெரிய பிராட்டியார் என்ன கொண்டு கொடுத்தா? திருத்துழாய் மாலையை கொண்டு கொடுத்தா. இந்த பூமி பிராட்டி என்ன பண்றா? தங்கத்தினாலான புஷ்பத்தையே கொண்டு வரலாம், பொன் பூங்கிறா. அது பொன்னாலான புஷ்பத்தையே கொண்டு வந்து சமர்ப்பிக்கலாம். அதுதான் ஒந்தால் நிறை பொற்பு, நல்ல வாசனையா இருக்கக்கூடிய அந்த புஷ்பத்தை அவ சமர்ப்பிச்சா. இவன் நன்னா நீளமா இருக்கக்கூடிய தண்டோட சேர்த்து இந்த பொன் புஷ்பத்தை சமர்ப்பிச்சா. அந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பிச்சான் பொன் புஷ்பத்தை. அதே போல குறவ நம்பிங்கிறது மண் புஷ்பத்தை சமர்ப்பிப்பார். இங்க வந்து பூமி பிராட்டி கண்ணனம் பெருமானுக்கு என்ன சமர்ப்பிச்சானோ பொன் புஷ்பத்தை சமர்ப்பிச்சால். அச்சுதனுக்கு என்ன? அச்சுதன்னா யாரு? அடியவர்களை ஒரு பொழுதும் நழுவ விடாதவனுக்கு அச்சுதன்னு பேரு. ஆசிரிதர்களை ஒரு பொழுதும் நழுவ விடாதவன், பெருமானையே தஞ்சம்னு வந்தவனை ஒரு பொழுதும் கைவிடாதவருக்கு அச்சுதன். அந்த அச்சுதனுக்காக
இந்த பூமி பிராட்டி கொண்டு வந்து கொடுத்தது பொன் புஷ்பங்களையும் கச்சொடு பொற்சிரிகையும் அந்த சுரிகாவையும் கனக வலைகளையும் மணிச்சுட்டியையும் நெத்தியில பதிக்கக்கூடிய சுட்டியையும் கொண்டு வந்து கொடுக்கிறாளாம். நச்சு முலையுண்டாய் தாலேலோ, நச்சு முலையுண்டாய். இப்ப பூதனா என்ன பண்ணினா, நச்சு விஷம் கலந்த பாலை ஊட்டின் வந்து வஞ்சனையோட சமர்ப்பிச்சா. அந்த வஞ்சனையோட சமர்ப்பித்த அந்த பூதனையின் பாலை உண்டவனே தாலேலோ நாராயணா அழேல் தாலேலோ. நாராயணான்னு சொல்ற. ஏன் நாராயணன்னு சொல்ற? ஏன்னா நாராயணனுக்குத்தான் பெரிய பிராட்டியும் உண்டு, பூமி பிராட்டியும் உண்டு, நீலாதேவி, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி சமேத ஸ்ரீயப்பதி நாராயணன். நாராயணன்னா ஸ்ரீயோட கூடிய நாராயணன். அப்ப பூமி பிராட்டி பெரிய பிராட்டி கூடினவனான அந்த நாராயணன். ஏன்னா எல்லா இடத்துலயும் இந்த இடத்துல சொல்லியாச்சு ரெண்டு தாயாரையும். அதனால நாராயணா சாட்சாத் பெருமானே, நீர் இங்க குழந்தையாக வந்து பிறந்திருக்கிறே, நீ தூங்க வேண்டும், அழுக கூடாது அப்படின்னு சொல்றா. உனக்கு தாலாட்டு பாடுறா. யசோத தாலாட்டு பாடுவது போல பெரியாழ்வார் பாடுகிறார். நிதிமிரும் நாண பொடியோடு மஞ்சளும் செய்ய தடங்கண்ணுக்கு அஞ்சனமும் சிந்துரமும் வெய்ய கலைப்பாகி கொண்டு உவலாய் நின்னால் ஐயா அழேல் அழேல் தாலேலோ அரங்கத்தனையானே தாலேலோ. இந்த இடத்துல யார் கொண்டு வந்து கொடுக்கறா அப்படின்னு சொன்னா, வெய்ய கலைப்பாகி. வெய்ய கலைப்பாகினா வெம்மையான கலை. கலைன்னா மானுக்கு ஒரு அர்த்தம். மானுக்கு கலைன்னு பேரு. அந்த மானை வாகனமாக கொண்ட யாரு? துர்கா. இந்த துர்கா தேவிய சொல்றா வெய்ய கலைப்பாகி. வெய்யன்னு ஏன் சொல்றார்? வெம்மையான உஷ்ணமான. எப்போதுமே அந்த துர்கைங்கிறவள் உஷ்ணமாதான் இருப்பாளாம், அப்படியே கடுமையா இருப்பாளாம். எதனால பெரியாழ்வார் இந்த இடத்துல அப்படி சொல்றாருன்னா, கண்ணன் பெருமான் அவதாரம் பண்ணி அந்த வசுதேவர் மூலமாக அந்த கோபன் திருமாலிகளை கொண்டு போய் விட்டும் போது அங்கிருந்து பெண் குழந்தையை கொண்டு வந்தாலும் இல்லையோ, அந்த பெண் குழந்தை தான் யோகமாயை. யோகமாயை என்பவள் துர்கையின் அம்சம்தான். கம்சன் அந்த குழந்தைய கொல்ல வரும்பொழுது வானத்துல நான் இல்லைன்னு சொல்லி பறந்து போயிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா கம்சன் இடத்துல காட்டி கொடுத்துட்டான். உன்னை கொல்ல பிறந்தவன் திருவாய்ப்பாடியிலே வளர்கிறான்னு சொல்லி அந்த விஷயத்தை எதுக்காக காட்டி கொடுத்தா இந்த துர்கை? ஏன் இப்படி ஒரு வெம்மையான ஒரு வார்த்தையை சொன்னா? சொன்னதுனாலதானே கம்சன் ஒவ்வொரு அரக்கர்களாக அனுப்பிச்சாங்க. அண்ணனுக்கு மேல 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 ஆபத்து எப்படி வந்தது? துர்கை காட்டி கொடுத்துட்டா. ஏன் இப்படி இது செஞ்சா? இப்படி வெம்மையான ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலோ இல்லையோ, அது அப்படியே பெரியாழ்வாருடைய மார்புல அப்படியே ஓடிண்டே இருந்துதான். ஆடா இப்படி பண்ணிட்டாலே. அவரோ நட்சத்திரத்தை கூட மறைச்சு சொல்றாரு, இதனால பெருமாளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, இந்த நட்சத்திரம் தெரிஞ்சா அந்த எம்பெருமானுக்கு யாராவது ஒரு தீங்கு விளைவிப்பாலோன்னு மறைச்சு சொல்ற. ரத்தத்தின் 10 பொன்னிய அத்துடன் அப்படி சொல்றாரு. இவன் என்னடாதுன்னா அங்கதான் பிறந்திருக்கான்னு ஸ்பஷ்டமா காட்டி கொடுத்ததுனால இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? பெய்ய கலைப்பாகி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு அர்த்தங்கள்லாம் உண்டு இதுல. இந்த கலைனா கலைக்கு இருப்பிடமான சரஸ்வதியை கூட சொல்லுவா இந்த இடத்துல. ஏன்னா பிரம்மாவை முதல்ல பிரமன் விடுதந்தான்னு சொன்னதுனால இந்த பாசுரத்துல கடைசியா சரஸ்வதியும் சொல்லலாம் அப்படிங்கிறது 2 விதமான அர்த்தங்களை காட்டுறா. அப்ப அந்த அந்த துர்காதேவி கொண்டு வரலாம். கொண்டு உவலாய் நின்னா. அவளும் இப்படி தள்ளி நிக்கிறா. என்ன கொண்டு வரா? பெருமானுக்கு மெய்தி மிரும்னான பொடியோடு ஸ்நானப்பொடி. திருவள்ளிபுத்தூர் போனேன்னா எல்லாரும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஸ்நானப்பொடி ரொம்ப விசேஷம். அங்க போய் ஸ்நானப்பொடி வாங்குவா. அந்த எம்பெருமானுக்கு உகந்தது அந்த ஸ்நானப்பொடிங்கிறதுனால அதை கொண்டு வரலாம். மெய்தி மீறும் நாணப்பொடியோடு மஞ்சளும், மஞ்சப்பொடி ஸ்நானப்பொடி, செய்யதடங்கண்ணுக்கு அஞ்சனமும் மை. பெருமானுக்கு கண்ணுல சாத்தக்கூடிய மை அஞ்சனமை, செந்துரமும். செந்துரம்னா செந்தூரத்தை நெத்தியில் இடுவா. அந்த செந்துரம் இந்த இதெல்லாம் எடுத்துண்டு வரலாம். எடுத்துண்டு வந்து கொடுத்து ஐயா அழேல் அழேல் தாலேலோ அரங்கத்தனையானே தாலேலோ, நீ அழாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இந்த கண்ணனே சாட்சாத் கண்ணனே திருவரங்கனாக வந்து இங்க சயனிச்சுட்டு இருக்கானாம். திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கானே.
அலமாமரத்தின் நிலைமேல் ஒரு பாலகனாய் ஞானமேடும் உண்டான் அரங்கத்தரவினனையான். இந்த கண்ணன் தான் இங்க திருவரங்கனாக வந்து சயனிச்சுருக்கான் திருப்பாணாழ்வார் சொன்னாரோ இல்லையோ, அதேதான் சொல்றா இங்க பெரியாழ்வாரும் சொல்றார். அந்த கண்ணன் தான் இங்க பெரிய பெருமாளாக திருவரங்கத்துல வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறான். அந்த பள்ளி கொண்ட அரங்கனே, நீ அழாமல் இந்த எல்லாத்தையும் வாங்கிண்டு சமத்தா தூங்கணும் அப்படின்னு சொல்றார். அடுத்தது, வஞ்சனையால் வந்த பேச்சு முலையுண்ட வஞ்சனை, வஞ்ச நெஞ்சத்தோட வந்தாலாம் பேச்சு. பேச்சின்னா யாரு? பூதனையத்தான் சொல்லுவா. அவ அப்படி ஒரு வஞ்சத்தை வச்சுண்டு விஷப்பாலை கொடுக்கறதுக்காக வந்தா, அந்த பேச்சியோட முளையிலே நீர் பாலை உண்டீரே. அப்ப அப்பேற்பட்ட கண்ணன் அஞ்சனவண்ணன், அஞ்சனவண்ணனை அப்படி அஞ்சனமையை தீட்டிக் கொண்டு இருக்கிற கண்ணனுக்கு தாலாட்டு பாடுறா. யார் பாடுறா? யசோத பாடுறா. தாலாட்டிய இந்த தாலாட்டிய செஞ்சொல் மறையவர் சேர். இப்படி மறையவர் சேர், மறையவர்னா வேதத்தை ஓதுபவர்கள். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நிறைய வேதத்தை ஓதுபவர்கள் இருப்பார்கள். அதுல அந்த வேதியர் குலத்துல அவதாரம் பண்ணினவர் தான் பட்டர்பிரான் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு சித்தர் என்று சொல்லக்கூடிய பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வார் அருளிய இந்த 10 பாசூரங்களையும் அது சொல்ற. செஞ்சொல் மறையவர் சேர் புதுவை பட்டன் சொல் நெஞ்சாமை வல்லவர்க்கு இல்லை இடர்தானே. இந்த பாசூரங்களை எந்த குறையும் குறைவில்லாமல் பயில்பவர்க்கு, அது சேவிப்பவர்களுக்கு, அது அர்த்தத்தோடு தெரிந்துண்டு சேவிப்பவர்களுக்கு இல்லை இடர்தானே. இடர்னா என்ன? துன்பம். துன்பமே ஒரு பொழுதும் கிடையாது, ஒரு பொழுதும் துன்பமே வாராமல் இருக்கும் இந்த 10 பாசுரங்களை சேவிப்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் ரொம்ப நமக்கு எல்லாருக்கும் எளிமையா, நமக்கு இந்த பூலோகத்துல உள்ள கஷ்டங்கள்லாம் விலகும்படி நமக்கு அவர் பாசுரங்களே அருளி செய்திருக்கிறார். இதை சேவிக்கும் பொழுதே நம் துன்பங்கள் எல்லாம் விலகும் அப்படிங்கிறத ஆழ்வார்கள் பிரத்யட்சமாக உணர்ந்து நமக்காக கொடுத்த பிரபந்தங்கள். அதனால இதுல சேவிக்கிறதுல நமக்கு என்ன கஷ்டம்? ரொம்ப எளிமையா எல்லாருமே தமிழ் பிரபந்தம்ங்கிறதுனால எல்லாருமே சேவிக்கக்கூடிய அளவுக்கு எளிமையாக இருக்கக்கூடிய பிரபந்தம். அப்படி சேவிச்சா உங்களுக்கு என்ன? இந்த பூலோகத்துல இருக்கும் வரை கஷ்டங்கிறது வராது, துன்பம்ங்கிறது வராது. அப்புறம் அங்கேயும் போய் எப்பொழுதும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியமும் கிட்டும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு பதிகத்திலையுமே பலம் சொல்லி தலை கட்டுவா அந்த பதிகத்தை. அடுத்த பதிகம் வந்து சந்திரனை அழைக்கிறது. யசோத வந்து நிலா காட்டி சாதம் ஊட்டுறதும் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி நிலா காட்டி காட்டி சாதம் ஊட்டுறப்ப அந்த சந்திரனை வா வான்னு கூப்பிடுவாள். அதுதான் அம்புலி பருவம்னு சொல்லக்கூடிய இந்த பதிகம். இந்த பதிகத்துல என்ன பண்றா? தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் தன்முக கிங்கினியார்ப்ப உறுதி அழைகின்றான் என் மகன் கோவிந்தன் பூத்தினை இளமாமதி என்முகம் கண்ணுலவாகி இங்க நோக்கிப்போ. சந்திரனை பார்த்து யசோத சொல்றா, தன் முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய். தூங்க தூங்கன்னா தூங்குறது கிடையாது, தொங்க தொங்கன்னு அர்த்தம். அந்த நெத்தியில பதிச்ச அந்த சுட்டி இருக்கு பகவானுக்கு அந்த ஆபரணத்தை சமர்ப்பிச்சிருக்க அந்த சுட்டிய, அந்த சுட்டி இந்த குழந்தை தவழும் பொழுது என்ன ஆறுது? அந்த சுட்டி இப்படியும் அப்படியும் அசையறது. இப்படியும் அப்படியும் அசையும் பொழுது தொங்க தொங்க தவழறானாம். அப்படி தவழ்ந்து போறான் தவழற குழந்தை. உடனே பொன்முக கிங்கினியார்ப்ப கால்ல கட்டி இருக்கிற அந்த சதங்கை எப்படி இப்படி காலை தள்ளிண்டு தள்ளிண்டு இப்படி 2 காலையும் இப்படி ஊனிண்டு 2 கையும் ஊனிண்டு அப்படி தவழ்ந்து மெதுவா போறது இல்லையோ. அப்ப போகும்பொழுது இந்த காலை வந்து உதச்சுண்டு போறான். ஒரு காலை உதச்சுண்டு தவழ்ந்துண்டு போறான். அப்படி தவழும் பொழுது அந்த கால்ல உள்ள சதங்கை வந்து அப்படி ஒரு சப்தத்தை எழுப்புறதான். பொன்முக கிங்கினி ஆர்ப்ப அப்படி அந்த கிங்கிணி எல்லாம் ஒலிக்கிறது. அந்த சுட்டி வந்து அசைஞ்சு அசைஞ்சு அழகா அப்படி அசையறதாம். அப்படி குழந்தை தவழ்ந்துட்டு எங்க போறதாம்? புழுதி அழைகின்றான். அப்படி தவழற குழந்தை வாசல்ல போய் புழுதி அலையறதாம். மண்ணு திங்கிறது, அந்த சேருல விளையாடுறது இதெல்லாம் குழந்தைகளுக்கு பிடிக்கும். அதுவும் இந்த புழுதியில போய் அலையறது ரொம்ப பிடிக்கும். அதனால கண்ணன் என்ன பண்றான்?
அந்த வாசல்ல போய் நின்னுட்டு அந்த புழுதி எல்லாம் அலையறான். உடம்பு பூரா அப்படியே அவ்வளவு மண்ணாயிடுது, அவ்வளவு புழுதி ஆயிடுது. என் மகன் கோவிந்தன் கூத்தினை, என் மகன் கோவிந்தன் சொல்றா யசோதா. என் மகன் கோவிந்தன், கோவிந்தன்னா யாரு? இந்த பசுக்களை எல்லாம் ரட்சிப்பவன், பசுக்களுக்கெல்லாம் அதிபதியாக இருப்பவன், எல்லாவற்றுக்கும் அதிபதி. இந்த கோவிந்தன்னா மாடு கன்றுகளுக்கு அதிபதியாக இருப்பவன். அந்த சொல்றானா அந்த இடத்துல என் மகன் கோவிந்தன் கூத்து, இதான் கூத்தம். கோவிந்தன் இருக்கானே அவனுடைய கூத்த வந்து பாரு சந்திரா, பாரு உடம்பெல்லாம் புழுதி அலையும்படி இந்த புழுதி அலையறான். உடம்பு பூரா புழுதி ஆயிடுத்து அவனுக்கு. என் மகன் கோவிந்தன் கூத்தினை இளமாமதி, இளமாமதினா பாலச்சந்திரனே. இந்த பாலச்சந்திரனை பார்த்து கூப்பிடுறாராம். அவ தாயார கூப்பிடுறா. என்ன சொல்றா? நின்முகம் கண்ணுலவாகில் நீ இங்கே நோக்கிப்போ. உன்னுடைய முகத்துல கண்கள்னு ஒண்ணு இருந்ததுன்னா நீ வந்து இந்த கண்ணனை வந்து பார்த்துட்டு போ. கண் படைத்த பயன் உனக்கு அப்பதான் பிரயோஜனமா. கண் படைத்த பயன் எப்ப நமக்கு இந்த கண்ணு கிடைச்சதுக்கு உண்டான பயன்கிறது பலிதமாகும்னா பகவானை சேவிக்கும் பொழுதுதான் இந்த கண் படைத்த பயன் அது பலிதமாகும். கண்ணு 2 கண்ணு இருக்கு, மயில் பீலியில கூட தான் கண்ணு இருக்கு, என்ன பிரயோஜனம்? பகவானை சேவிக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் நமக்கெல்லாம் அந்த கண்ணுங்கிறது. அந்த விக்கிரகத்தை சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அதனால உனக்கு கண் படைத்த பயன் பிரயோஜனமாகணும்னா நீ என்ன பண்ணணும்? இங்க வந்து இந்த கண்ணனை பார்த்துட்டு போகணும். முகத்துல கண்ணு இருக்கா இல்லையா? கண்ணு இருந்தா வந்து பார்த்துட்டு போ. நீ இங்கே நோக்கிப்போ, எம்பெருமான வந்து பார்த்துட்டு போ. அடுத்தது எஞ்சிருக்கோட்டன் எனக்கோர் இன்னமுது எம்பிரான் தஞ்சிருக்கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான். மகன் கோவிந்தன் இல்ல தஞ்சிருக்கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான். என் சிறு குட்டன், சின்ன குட்டன், குட்டன்னா மலையாளத்துல எல்லாம் குழந்தைய குட்டன்னு சொல்லுவா, நம்ம குழந்தைன்னு சொல்லுவோம். அந்த என் சிறு குட்டன் எனக்கோர் இன்னமுது எம்பிரான், எனக்கோர் இன்னமுது, எனக்கு ஒரு அமிர்தம் போல இந்த பெருமாள். ஏன்னா வேறுபட்ட பாக்கியம் பண்ணிருக்கா யசோதையும் வசுதேவர். சாட்சாத் சர்வேஸ்வரனே வந்து குழந்தையா பிறக்கணும்னா அகோபாகியம் அகோபாகியம் பண்ணியிருந்தாதானே கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைச்சுடுமா? அப்ப இன்னமுது எம்பிரான், எனக்கு அமுது போல எம்பெருமான் சொல்றாராம். எனக்கு மட்டும் இல்ல, யசோத சொல்றா, உனக்கும் அவர் அமிர்து போன்றவன், அமுதம் போன்றவன் அப்படின்னு சொல்ற. தஞ்சிருக்கு, இந்த குழந்தை என்ன பண்ணுது? தஞ்சிருக்கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான். சந்திரா வா வான்னு சொல்லி கைய காட்டி காட்டி இந்த குழந்தை ரொம்ப நேரமா அழைச்சிட்டு இருக்கே, உனக்கு தெரியலையா? அஞ்சனவண்ணனோடு அடலாட உறுதியேல். அஞ்சனவண்ணன் அப்படி கருமை நிறம் கொண்ட கண்ணனை சொல்றா. இந்த கண்ணனோட வந்து நீ கொஞ்சம் ஆடி பாடிட்டு போக கூடாதா? அஞ்சன வண்ணனோடு அடலாட உறுதியே, நீயும் வந்து இந்த என்னோட கண்ணனோட விளையாடிட்டு போக கூடாதா சந்திரா அப்படின்னு கூப்பிடுறா. நீ அப்படி ஆசைப்பட்டேன்னா என் கண்ணனோட வந்து நீ கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போயேன். மஞ்சில் மறையாதே மாமதி மகிழ்ந்தோடிவா. மஞ்சில் அப்படின்னா மேகம். மேகத்துல போய் அந்த சந்திரன் இப்படி மறையுமா? அப்படி மறையாதே, மஞ்சில் மறையாதே, நீ மேகத்துல போய் மறையாதே, நீ இங்க வா இளமாமதி பாலச்சந்திரனே, நீ என் பையனை வந்து பாத்துட்டு போ அப்படின்னு சொல்றா. அருமை நிறம் கொண்ட என் கண்ணனை வந்து நீ பாடு, பார்த்துட்டு அவனோட சேர்ந்து நீயும் விளையாடு, அப்படி சந்தோஷமா வா, மகிழ்ச்சியோடு வா அப்படின்னு சொல்றாங்க. மகிழ்ந்து ஓடி வா சுத்தம் ஒரு வட்டம் சூழ்ந்து சோதி பரந்தெங்கும் எத்தனை செய்யணும் என் மகன் முகம் நேரோவா. நீ சின்ன குழந்தை, இவனோட எதுக்கு நம்ம விளையாடணும்னு நினைச்சுட்டு இருக்க? நீ அப்படி நினைக்காதே, வந்து விளையாடு அப்படின்னு சொல்றா. சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பரந்தெங்கும் எத்தனை செய்யணும் என் மகன் முகம் நேரோவாய். சந்திரனே இந்த இடத்துல சொல்றாளாம், நீதான் ஒளி வீசுற, உன்னோட ஒளிதான் பிரகாசமா இருக்கு, உன்னோட ஒளிதான் இந்த பூலோகத்திலே அப்படியே 4 திக்களையும் 8 திக்களையும் உன்னுடைய ஒளிதான் வீசுது. என்னுடைய ஒளிக்கு ஈடு இணை கிடையாதுன்னு நினைச்சுட்டு இருக்க. ஆனா என்னுடைய கண்ணனை வந்து நீ பாரு, என்ன எத்தனை செய்யணும் என் மகன் முகம் நேரவா. என்னுடைய மகன் கண்ணனுடைய திருமுக மண்டல ஒளியாகப்பட்டது எப்பேற்பட்ட ஒளிங்கிறது நீ வந்து பாரு. அப்பதான் உன் ஒளி இவன் இடத்துல கடன் வாங்கினதுங்கிறது உனக்கு தெரியும்.
அந்த ஒலிக்கே அதிபதி இவன் தான் உனக்கே ஒலிய கொடுத்தான். ஆனா நீ நினைச்சுட்டு இருக்க நான் தான் ஒலியோட இருக்கேன்னு நினைச்சுட்டு இருக்க. ஆனா இந்த ஒலிய கொடுத்தது பகவான் அல்லவோ, இவன் அல்லவோ உனக்கு கொடுத்தான். நீ என்ன ஒலி வீசினாலும் என்னுடைய கண்ணனுடைய திருமுக மண்டலத்தில் உள்ள ஒலிக்கு ஈடாகாது. என் மகன் முகம் நேரொவ்வாய், நேர் ஒவ்வாய், ஒப்பாக மாட்டாய், ஒப்பாக மாட்டாய். வித்தகன் வேங்கடவாணன் உன்னை விளைக்கின்ற வித்தகன். வித்தகன்னா ரொம்ப ஆச்சரியமான செயல்களை செய்யக்கூடியவனுக்கு வித்தகன்னு பேர். அந்த வித்தகன் வேங்கடவாணன் திருவேங்கடத்துல எழுந்தருளி இருக்கான். நீதான் என்னவோ மேல உச்சியில இருக்கேன்னு நினைச்சுட்டு இருக்க. பெருமானும் இந்த உச்சியில இருக்கக்கூடிய திருமலையில எழுந்தருளி இருக்கான். வேங்கடவாணன் உன்னை விழிக்கின்ற இந்த வேங்கடவாணன் உன்னை கூப்பிடுறான். நீ என்ன பண்ணணும்? கைத்தலம் நோவாமே அம்புலி கடிதோடிவா. இந்த கண்ணபிரான் என்ன சொல்றான்? ஆசைனால உன்னை விரும்பி கைய காட்டி 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 கூப்பிடுறது. ஆனா அவன் கை நோகும்படி நீ பண்ணாது. சீக்கிரமா வந்துடு. கைத்தலம் நோவாமே. இந்த கைத்தலங்கள் எல்லாம் நோகும். சும்மா கூப்பிட்டு கை வலிக்கும் இல்லையோ, என் குழந்தைக்கு கை வலிக்காம இருக்கணும்னா நீ சீக்கிரமா ஓடிவா, மிகவும் வேகமா ஓடி வரணும். அம்புலி கடிதோடிவா, சீக்கிரமா வா, என் குழந்தை கை வலிக்கும் அப்படின்னு சொல்றான். அடுத்து சக்கர கையன் தடங்கண்ணால் மலர விழித்து. சக்கர கையன், சக்கரத்தை அதாவது திருவாழி, திருச்சங்கு, திருவாழி, நேமின்னு சொல்லக்கூடிய சக்கரத்தை எப்போது கையிலே வச்சுருப்பானோ இல்லையா பகவான். சக்கர கையன் தடங்கண்ணால் மலர விழித்து ஒக்கலை மேலிருந்து நயே சுட்டி காட்டுங்கான் சொல்றாராம். இந்த சக்கரமேந்திய பெருமான் தான் இந்த கண்ணன். இந்த கண்ணன் என்ன பண்றான்? மலர 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 ஒன்னே பார்த்துட்டு வாசல்ல குழந்தையில கூட்டின்னு வந்தோம்னா அந்த சந்திரன் எல்லாம் ஆசையா பார்க்கும். இது நீங்க சின்ன குழந்தையில வாசல்ல கூட்டிட்டு போய் சாதம் ஊட்டினா நிலாம் பூட்டி நிலா காமிச்சு சாதம் ஊட்டுறதுலாம் உண்டு. இந்த காலத்துல உண்டு, இந்த காலத்துல எப்படின்னு தெரியல. இப்பெல்லாம் செல்போனை கொடுத்துடுறா, சாதம் ஊட்டுறதுக்கு செல்போனை கொடுத்துடுறா. இப்பதான் அந்த குழந்தை சாப்பிடுது. அப்படியே பழக்கியாச்சு. அப்ப சந்திரனை காட்டி சாதம் ஊட்டுவாங்க. அப்ப அந்த சந்திரன் அதை பார்த்துட்டு மலர 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 அந்த சந்திரனையே பார்த்துட்டு இருக்கான் அந்த குழந்தை. சொல்றான் ஒக்கலைதான் இடுப்புல தூக்கி வச்சுட்டு இருக்கா யசோத. உடனே இந்த குழந்தை இடுப்புல இருந்துட்டு அந்த சந்திரனையே பார்த்துட்டு இருக்கான். தக்கது அருதியேல் சந்திரா சலம் செய்யாதே. உடனே உனக்கு எது பண்ணணுங்கிறது தெரியும், உனக்கு தக்கது எதுன்னு தெரியும். அதனால நீ இந்த எம்பெருமானுக்கு வெறுப்ப உண்டாக்காம சீக்கிரமா வந்துடும். தக்கதருதியேல் சந்திரா சலம் செய்யாதே மக்கள் பெறாத மலட நல்ல ஏல்வா கண்டாய். ரொம்ப அற்புதமான பதிகம் இது, அம்புலி பருவம். மக்கள் பெறாத மலடன். உனக்கு எதுவும் குழந்தையெல்லாம் இருக்கோ இல்லையோ? குழந்தையெல்லாம் இல்லாம இல்லையே நீ. இவ்வளவு தூரம் இந்த குழந்தை கூப்பிடும் பொழுது நீ வராம இருந்தனா உனக்கு குழந்தைகள் இல்லைன்னு அர்த்தம். ஆனா உனக்கோ குழந்தையெல்லாம் இருக்கு, நீ மலடன் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது மக்கள் பெறாத மலடன் அல்ல ஏல்வா கண்டாய். நீயோ உனக்கு குழந்தையெல்லாம் இருக்கு, அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் இப்படி தாமதிக்கிற? நீ உடனே வரணுமோ இல்லையோ அப்படின்னு சொல்றாளாம். அழகிய வாயில் அமுத ஊரல் தெளிவுரா மழலை முத்தாத இளஞ்சொல்லால் உண்மை கூவுகின்றான் உலகன் ஸ்ரீதரன் கூவ நீ போதியேல் உழையில வாகாதே செவி உகர் மாமதி. சின்ன குழந்தை அப்படி சந்திரனை பார்த்து கூப்பிடும் பொழுது வாயில இருந்து அப்படியே அமுதம் அப்படியே ஊறுறதாம். அந்த எச்சல், அந்த குழந்தையோட எச்சல் அப்படியே வழியறது. அமுத ஊரல் தெளிவுரா மழலை முற்றாத. மழலை சொல்னா வாயிலே நுழையாத அளவுக்கு ஒரு சொல்லுமே. அது ரசிக்கணும். குழந்தையில மழலை சொல் பேசும் பொழுது அது ரொம்ப ரசனையா இருக்கும். அப்படி இளம் சொல்லால் உன்னை கூவுகின்றான், மழலை முற்றாத இளஞ்சொல்லால் உன்னை கூவுகின்றான். வாயில எச்ச ஊறுது, மழலை சொல்லுதான் சொல்றான். அப்படி இருக்கும் பொழுது சந்திரனை பார்த்து கூப்பிடுறதான். அப்படி இருக்கும் பொழுது குழகன்னா எம்பெருமான் எல்லாருடையும் குழைந்து குழைந்து பழகுவானாம். ரொம்ப எளிமையான எல்லாருடைய இடத்துலயும் பழகுவானாம். ஏன்னா பேர்பட்ட சர்வேஸ்வரன், அவனுக்கு இல்லாததே கிடையாது. எல்லா விபூதிக்கும் அதிபதியானவன். ஒரு சாதாரண குழந்தையாக ஆயர்களிடத்துல, அது மாடு மேய்க்கிறவாள் இடத்துல பிறந்திருக்கானா அவனுடைய சௌலபியத்தை என்னன்னு சொல்றது. அப்பேற்பட்ட பகவான் உலகன் எல்லாருடையும் கூடி பேசுவானாம், மகிழ்வானாம். அப்படிலாம் குழஞ்சு குழஞ்சு பேசுவானாம். அதனாலதான் குழகன்
ஸ்ரீதரன். ஸ்ரீதரன்னா யாரு? பெரிய பிராட்டி தன் ஸ்ரீ என்னும் மகாலட்சுமி பெரிய பிராட்டி திருமார்பிளை வச்சுருக்கிற பெரியவன், அறப்பெரியவன். ஆனாலும் அவன் குழகன். அவன் தான் வந்து எல்லாரிடத்திலும் குழைந்து பேசக்கூடியவன். அப்படி உலகன் ஸ்ரீதரன் கூவ நீ போதியேல் அப்படி கூட்டுண்டே இருக்கான். பலகாலம் உன்னை கூட்டுண்டே இருக்கான். ஆனா நீ வரவே இல்லையே. அவன் சொல்றதை நீ கேட்க மாட்டியா? என் புள்ள சொல்றதை நீ கேட்க மாட்டியா? உலகன் ஸ்ரீதரன் கூவ நீ போதியேல் உழையிலவாகாதே உன்சவி புகர் மாமதி. இவனுடைய பேச்ச நீ கேட்கலன்னு வச்சுக்கோ, உன்னோட ஒலிக்கு அது பெருமையா இருக்காது. இன் செவி புகர் மாமதி. உன் காதுல ஓட்டை இருக்கா இல்லையா? சொல்றது கேக்குறதா இல்லையா? அது காதுல ஓட்டையே இல்லாம போயிடும், பாத்துக்கோ. ஏன்னா இவனோட இது வந்து சாதாரண குழந்தை இல்ல அப்படிங்கிறது உனக்கும் தெரியும். அப்படி இருக்கும்பொழுது நீ ஏன் இவ்வளவு தாமதப்படுத்துற அப்படின்னு சொல்ற. அடுத்தது தண்டொடு சக்கரம் சார்கமேந்தும் தடக்கையன் தந்துயில் கொள்ள கருதி கொட்டாவி கொள்கின்றான். முலை பாலரா கண்டாய் உறங்காவிடில் விண்டனில் மன்னிய பாமதி மகிழ்ந்தோடிவாம். தண்டொடு சக்கரம், தண்டு சக்கரம் சங்கு பெருமானுடைய ஆயுதங்கள், பஞ்ச ஆயுதங்கள். சங்கு வில்வால் தண்டு சக்கரம் அப்படின்னு அந்த சங்கிய சக்கரத்தையும் கையில வச்சுட்டு இருக்கானே. இப்படி வச்சுட்டு இருக்கிற எம்பெருமான் தடக்கையன், நல்ல நீளமான திருக்கைகளை உடையவன். பெயர்பட்ட எம்பெருமானுக்கு கண்டுயில் கொள்ளக்கர் தூக்கமே வந்துடுது. கூட்டு நீ வரல, அவனுக்கு தூக்கம் வந்துடுது. கண்டுயில் கொள்ளக்கருதி கொட்டாவி கொள்கின்றான். அப்படி தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி கொட்டாவி எல்லாம் வருமோ இல்லையோ, என்னோட கண்ணனுக்கு கொட்டாவி வந்துடுத்தோ, அவனுக்கு தூக்கம் வந்துடுத்தோ. நீ இன்னும் வரவே இல்லையே. இந்த முலை பாலரா கண்டாய் உறங்காவிடில். இவன் தூங்கலன்னு வச்சுக்கோயேன், இப்ப குடிச்ச பால் செரிக்காம போயிடும். இந்த முலை பாலரா கண்டாய் உறங்காவிடில். உறங்கலைன்னா, குழந்தை தூங்கலைன்னு என்ன, பால் செரிக்காது. குடிச்சிருக்கான் பாலு, அது செரிக்காம போயிடும். அதனால விந்தனில் மண்ணிய பாமதி விரைந்தோடிவா. அதனால இவன் தூங்குறதுக்கு முன்னாடி நீ சீக்கிரமா விரைந்து ஓடி வரணும் அப்படின்னு சொல்றான். அடுத்தது பாலகர் என்ன பரிபவம் செய்ய பண்டொரு நாள் ஆளிலை வளர்ந்த சிறு கணவனிவன் மேலடப்பாய்ந்து விடுத்து கொள்ளும் வெகுளு மேல் மாலை மதியாதே அமதி மகிழ்ந்தோடிவா. நீ பாலகன் நினைச்சுட்டியோ? நீ பாலகன் நினைச்சுண்டு குழந்தைதானே, இவன் நம்மள என்ன பண்ண முடியும்? கூப்பிட்டா உடனே நம்ம போயிடலாமா? பேர்பட்டவன், நம்ம பெரிய சந்திரன், இந்த உலகத்துக்கே ஒளிய கொடுப்பவன் அப்படின்னு நீ கர்வம் கொண்டிருக்காய் அப்படின்னு சொல்றான். சின்ன குழந்தை, இந்த குழந்தை கூப்பிட்ட உடனே நம்ம போயிடணுமா அப்படின்னு ஒரு அலட்சியம் நீ செய்யற. அப்படி அலட்சியம் செஞ்சிடாதே. பாலகன் பரிபவம் செய்ய அலட்சியம் செய்தால் பண்டொரு நாள் ஆலி நிலை வளர்ந்த சிறு கணவனிவன். பண்டொரு நாள், முன்பொரு காலத்துல பிரளயம் ஏற்பட்டது. ஏன்னா இந்த 4 யுகங்களும் முடியும் பொழுது பிரளயத்தை உண்டு பண்ணுவான். அதுக்கப்புறம் நெடுங்காலம் அந்த ஆழந்தளிரிலே சயனித்து கொண்டிருப்பான். மீண்டும் இந்த ஆத்மாக்களை உஜ்ஜீவிக்கிறதுக்காக திருப்பியும் சிருஷ்டி பண்ணுவான். திரேயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இப்படி யுகங்களை சிருஷ்டி பண்ணுவான். இப்படி சிருஷ்டி பண்ணுவான். அதுக்கப்புறம் எல்லா இந்த பிரளய காலத்துல எல்லா ஆத்மாக்களையும் உண்டு அதுக்கப்புறம் உமிழ்வான். சாதாரண குழந்தை இல்ல, நீ நினைச்சுட்டு இருக்க. பிரளய காலத்துல இந்த கண்ணன் தான் குழந்தை வடிவில் அப்படி சின்ன குழந்தைய ஆழந்தரில் ஒண்ணுமே தெரியாத மாதிரி சயனிச்சுட்டு இருந்தாலே சொல்ற. பண்டொரு நாள் ஆளி நிலை வளர்ந்த சிறு கண்ணவன் இவன், அவன்தான் இவன் அப்படிங்கிற. மேலழப்பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுளு மேல் மாலை மதியாதே அமதி மகிழ்ந்தோடிவா. அப்படி இவன் கோபம் கொண்டா என்ன ஆகும்? நேரம் உன் மீது பாய்ந்து உன்னைய பிடிச்சுடுவான் அப்படிங்கிற. மேலழ பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுளு மேல். கோபம் வந்துடுதுன்னா உன் மேல அப்படியே பாய்ஞ்சுடுவான், உன்னை அப்படியே பிடிச்சுடுவான். அதனால இந்த எம்பெருமான பார்த்து இவன் மகா புருஷன், இவனை பார்த்து நீ சிறியவன் நினைச்சுடாதே. இந்த திருமாலே சிறியவன் என்று நீனு அலட்சியம் செய்யாமல் உடனே ஓடிவா அப்படிங்கிற. மாலை மதியாதே மாமதி மகிழ்ந்தோடிவா அப்படின்னு. அடுத்த பாசுரத்துல சிறியனன் என் இளஞ்சிங்கத்தை இகழேல் கண்டாய் சிறுமையின் வார்த்தையை மாவலியுடை சென்றுகள் சிறுமையை பிழை கொள்ளில் நேயமுந்தேவை குறியை கான்
இறைமதி நொடுமால் விரைந்துன்னை கூப்புகின்றான். அற்புதமா சிறியன்னு நினைச்சுட்டான். சிறியன்னு நீ அலட்சியம் செய்யறியா? அப்ப சிறியன்னு நீ நினைச்சுண்டா என்ன நீ பாக்கணும், என்ன நினைச்சுக்கணும்னா மகாபலி சக்கரவர்த்தி இடத்துல போய் கேளுங்க. சிறியனான சிறியன் என் இளஞ்சிங்கத்தை இவடேல் கண்டாய். என்னுடைய குழந்தை நீ சிறியவன் நினைச்சுண்டு நீ அவமதிச்சானா நீ நேர போய் மகாபலி சக்கரவர்த்தி இடத்துல சொல்றாராம். சிறுமையின் வார்த்தையை மாபலியுடை சென்றுகள். மகாபலி சக்கரவர்த்தி இடத்துல சின்ன குழந்தை தானே. மகாபலி என்ன சொன்னான்? சின்ன குழந்தையா இருக்கு, 3 அடி மண்ணு கேட்டான் பகவான். சின்ன வாமனா 3 அடி மண்ணு கேட்டான். மகாபலி சொன்னா அதுவும் என்னுடைய திருவடியினால 3 அடி. உன்னுடைய திருவடியோ சின்னதா இருக்கு, உன்னோட காலடி எத்தனை இருக்கு? சின்னதா இருக்கு. உனக்கு யாசிச்சு பழக்கமே இல்லையோ அப்படிங்கிறான் மகாபலி. நீ தானம் வாங்கி பழக்கம் இல்லையோ, நான் ஏன் என்னோட அடியிலாலும் எல்லாம் தரேன் அப்படின்னு சொன்னான் மகாபலி. செல்வத்தை தரேன்னா, ஐஸ்வர்யத்தை தரேன்னா, அந்த சொத்தெல்லாம் தரேன்னா, எதுவுமே வேண்டான்டான் பகவான். என்ன பண்ணா? 3 அடி மண்ணு வேணும் என் சிறுக்காலால் என் திருவடியால் 3 அடி மண்ணுங்கிறான். உன்னுடைய அடி வேண்டாம், என்னோட அடியினாலாவது 3 அடி மண்ணு தரேன். உன்னோட அடியினால எனக்கு வேண்டாம், என்னுடைய காலாயானலப்ப அப்படின்னு. அதனால என்ன சொல்ற, இந்த சின்ன திருவடி யாசிச்சு பழக்கம் இல்ல உனக்கு, சரி கொடுக்குறேன் அப்படின்னு. இந்த சின்ன திருவடியில 3 அடி கொடுக்கும் பொழுதே 2வது அடியிலே உலகத்தாழ, 3வது அடிக்கு மண்ணு இல்ல. திருவிக்கிரமான வளர்ந்துட்டான் பகவான். அப்படியே தத்தம் கொடுக்க அப்படியே வளர்ந்தான், ஓங்கி வளர்ந்தான். அந்த இடத்துல சொல்ற மகாபலி சக்கரவர்த்தி ஏமாந்து போயிட்டான். மகாபலி சக்கரவர்த்தி இடத்துல போய் கேளு என்னுடைய கண்ணனை பத்தி அப்படின்னு சொல்ல. சிறுமையின் வார்த்தையை மாவலியுடை சென்றுகள். என் கண்ணனை பத்தி அவனுக்குதான் தெரியும் அப்படின்னு சொல்லி, இறைமதி நொடுமால் சிறுமை பிழை கொள்ளில் நீயும் உன் தேவை குறியைகான். அதனால என்ன, சிறியன்னு நினைச்சு நீ தவறா நினைச்சுக்காதே, அந்த பிழையை உணர்ந்துடும். அப்படி நினைச்சிருந்தா அந்த பிழைய உணர்ந்து உன் தேவைக்குரியைகான், இவனுக்குத்தான் நீ அடிமை செய்ய வேண்டுங்கிறத தெரிஞ்சுக்கோ. இவன் தான் உனக்கு அதிபதி அப்படிங்கறத நீ தெரிஞ்சு உன் பிழையை உணர்ந்தாயானால் என்ன ஆகும்? நிறைமதி நொடுமால் விரைந்து உன்னை கூவுகின்றான். சீக்கிரமா உன்னை கூப்பிடுறான். அதனால நீ வந்தா தப்பிப்ப, வரலைன்னா உன் பாடு கஷ்டம்னு சொல்லிடுறான். இந்த இடத்துல சிங்கக்குட்டி போல இருக்கானா அந்த எம்பெருமானுக்கு. சிங்கக்குட்டி போல சிறியனன் இளஞ்சிங்கம் அப்படிங்கிற இளமையான சிங்கத்தை போல இருக்கான் அப்படின்னு சொல்ற. அடுத்து தாழியில் வெண்ணை தடங்கையார விழுங்கிய வேளை பயத்து எம்பிரான் கண்டாய் உன்னை கூவுகின்றான். அப்படி பானையில உள்ள வெண்ணெய் எல்லாம் அள்ளி 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 உண்டதுனால அந்த வயிறு ஆகப்பட்டது பெருசா ஆயிடுதான், பெரிய வயிறாயிடுதான். தாழியில் வெண்ணை தடங்கையார விழுங்கிய வேளை வைத்து எம்பிரான் கண்டாய் உன்னை கூவுகின்றான். அப்படி பகவான் அழைச்சும் நீ வராம இருந்தேன்னு வச்சுக்கோ, ஆழி கொண்டு உன்னை எரியும். வெண்ணைய சாப்பிட்டு சாப்பிட்டு அவன் வயிறு பெருசா எடுத்து, ஆனா அப்பயும் உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கான். இந்த வெண்ணெய் சாப்பிடுறதுல என்ன ஒரு பிரியம் இருக்குமோ அதே போல உன்னை கூப்பிடுறதுல உனக்கு ஒரு பிரியம் இருக்கு. சந்திரா வா வான்னு உன்னை ஆசையா கூப்பிட்டு இருக்கான். நீ வரலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஆழி கொண்டு உன்னை எரியும். ஆழினா திருவாழி, திருவாழினா என்ன? சக்கரம். இந்த சக்கரத்துக்கு தான் திருவாழின்னு பேரு. இந்த சக்கராயுதத்தை அவன் பிரயோகம் பண்ணினா உன் தலையே அறுத்து விடுவான். பாத்துக்கோ, சக்கராயுதத்தால் உன் தலையை அறுக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டவர். ஆழி கொண்டு உன்னை எரியும் வெள்ளைகான். இதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. கூப்பிட்டு நீ வரலன்னா உன் தலை அறுபடும் அப்படின்னு சொல்ற. வாழ உறுதியே, நீ வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா எப்படி எல்லாம் சொல்றாங்க. வாழ உறுதியே வாமதி மகிழ்ந்தோடிவார். வாமதி சீக்கிரமா வந்துடும். இந்த கண்ணன் இடத்துல அவன் ஆசையா கூப்பிடுறான். இந்த ஆசையா கூப்பிடும் பொழுது நீ வாழணும்னு ஆசைப்பட்டானா இந்த கண்ணன் இடத்துல ஒரு அன்போட ஓடி வந்துடு அப்படின்னு சொல்ற. வாழ உறுதியேல் மாதி மகிழ்ந்தோடிவா. தடங்கண்ணி யசோதைதன் மகனுக்கு இவை ஒத்தன சொல்லி உரைத்த மாத்தம் ஒலிபுத்தூர் புத்தகன் புத்துஷித்தன் விரித்த தமிழிவை எத்தனையும் சொல்ல வல்லவர்க்கு தரில்லையே. வைத்தடங்கண்ணி யசோதை. யசோதை என்ன பண்ணுவாளாம்? இல்ல கண்ணழகு உடையது. அவ யசோதைக்கு நல்ல நீண்ட கண்ணா. அந்த
அந்த நீண்ட கண்ணுல எப்பொழுதும் மையிட்டு போலாம். அதனாலதான் கருத்த கண்ணம் அவளுக்கு. கண்ணனை பார்த்து பார்த்து வளர்த்தாலும் இல்லையா, கண்ணனோட நிறம் பூரா இவ கண்ணுல ஏறிடும். அதனாலதான் மைத்தடங்கண்ணி யசோதை பிராட்டிய சொல்றா. தன் மகனுக்கு இவை ஒத்தன சொல்லி தன் மகனுக்காக அந்த சந்திரன் அழைச்சாலோ இல்லையோ, அந்த 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 விஷயத்த வில்லிபுத்தூர் வித்தகர் பெரியாழ்வார், அந்த ஒளிபுத்தூர்னா கண்ணனா சாட்சாத் ஆண்டாலே அவதாரம் பண்ணினது, பெரியாழ்வார் அவதாரம் பண்ண திவ்ய தேசம். அதனால அது ஒளி வீசக்கூடிய திவ்ய தேசம் ஆயிடுது. அதனால ஒளிபுத்தூர் வித்தகன் விட்டு சித்தன், அந்த பட்டரபிரானுக்கு விட்டு சித்தன். அந்த விட்டு சித்தன்கிற திருநாமத்தோட இருக்கக்கூடிய பெரியாழ்வார் இந்த 10 பாசுரங்களையும் நமக்காக கொடுத்தாரு. பிரித்த தமிழிவை தமிழ் பாசுரங்களாக நமக்காக கொடுத்தாரே. எத்தனையும் சொல்ல வல்லவர்க்கு இடரில்லையே. ஏதாவது ஒரு தடவை சொன்னா கூட துன்பம் வராதான். எப்படி வேணாலும் சொல்லலாங்கிறா. பாசுரமா படிக்கலாம், பாட்டா படிக்கலாம். இப்படி கண்ணனம்பெருமானுக்காக யசோத சந்திரனை அழைச்சா, அதனால குழந்தை அப்படி காட்டி காட்டி அழைச்சது அப்படின்னு நினைச்சாலே போருமா, நமக்கு துன்பம்ங்கிறது வாராது. ஒரு முறை சொல்லவர்களுக்கும் துன்பம் வாராது. அப்ப சொல்லிண்டே இருக்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே துன்பம்ங்கிறது வாராதுன்னு சொல்லி இந்த பதிகத்தோட பலனை சொல்லி தலை கட்டுறா. சலங்கை கட்டி ஓடி ஓடி வாராய் எந்தன்